அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா அதிரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதிரசம்னா எனக்கு செய்யவே தெரியாது. நமக்கு ரெடிமேடாக தான் இப்போ எல்லாமே தராங்களே, அதனால் அதிரசம் ரெடிமேடு ஆச்சில் வந்துருந்துச்சு மாவு. அதை தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதை நான் ஏற்கனவே கேரளாவுக்கு எங்கள் அண்ணனுக்கெலாம் கொண்டு போயிருந்தேன். அண்ணனுக்கு அம்மாக்கெலாம் அவங்களாம் செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நானே எனக்கு வாங்கி ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு மாவு. இனிப்புலேருந்து டேஸ்ட்டு எல்லாமே சூப்பர் தான், சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சமாக நெய் தடவி அப்படியே கையில் பண்ணிக்கணும். நெய்யை நல்லா கையில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிரசம் போடுற ஷேப்பில் அதிரசம் போட்டுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம் லோவில் வச்சு தான் பொரிக்கணும். ரொம்ப நம்ம ஹையாக வச்சிடக்கூடாது, மீடியமாக வைக்கக்கூடாது. நம்ம ரொம்பவும் சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். அப்படி பொரிச்சோம்னா தான் நல்லா வரும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அது நல்லா எண்ணெய் புழிஞ்சு எடுத்துக்கணும் நம்ம, அப்போ தான் இல்லாட்டி நிறையா எண்ணெய் குடிச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டிலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பட்டையாகிடும். இது அப்படியே நான் சூட பிச்சேன். சூடாக பிச்சதுனால தான் எனக்கு டக்குன்னு பிக்க முடியல. கையிலலாம் நான் நெய்யை அப்ளை பண்ணியிருந்தேன். வேறு அதிரசம் பொரிச்சிட்டு இருக்கும்போதே இந்த சைடு வீடியோ எடுத்து நான் இந்த மாதிரி பிச்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.